ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் அதுக்கப்புறம் அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கோட தரமான சம்பவங்கள் இருக்கக்கூடிய 3 மூவி ஒரு வெப்சீரிஸோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள சீக்கிரமாக போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா டுகெதர். இந்த படத்தை ஒரு வித்தியாசமான ஹாரர் த்ரில்லர் ஜெனரலாக எடுத்திருப்பாங்க. இன்ஃபேக்ட் நம்ம படத்தோட ஹீரோ வந்து ஹீரோயின் வேலை செய்கிற அந்த ஸ்கூல் பாத்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா போயிட்டு 2 பேரும் பயங்கரமாக சண்டை போவாங்க. IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு 10x 6.7 கொடுத்துருக்காங்க. சரி, இந்த படத்தோட சிம்பிளான கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில வர நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயின் இவங்க 2 பேருமே லிவிங் டு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. ஸோ ஒரு நாள் ட்ரெக்கிங்காக காட்டுக்குள்ள போயிட்டே இருக்கும்போது மழை காரணமா ஒரு இடத்துல ஒரு வித்தியாசமான கொகைக்குள்ள இவங்க 2 பேருமே போயிட்டு மாட்டிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோட உடம்புல ஒரு சில வித்தியாசமான உணர்ச்சி அப்படின்றது ஏற்படுது. ஸோ இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் என்ன, இதுக்கு நடுவில் வரக்கூடிய தரமான அந்த சம்பவங்கள்லாம் என்ன, கடைசியா என்னாச்சு அப்படின்றது தான் இந்த படத்துடைய ஃபுல் ஸ்டோரியா இருக்கு. இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா படத்துடைய மிடில் பாத்தீங்கன்னா ஸ்கூல் பாத்ரூம்ல வந்துட்டு ஒரு பயங்கரமான சம்பவம் ஒன்று வரும். தென் ஹாரர் எல்லாமே பாத்தீங்கன்னா தரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஸோ இந்த படத்தை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. தென் அடுத்து பார்க்க போற படத்தோட பேரு பாத்தீங்கன்னா டெல் மீ சாஃப்ட்லி. இந்த படத்தை ஒரு ரொமான்டிக் த்ரில்லர் ஜெனரலா எடுத்திருப்பாங்க. IMDb ரேட்டிங் வந்து 10க்கு 4.7 கொடுத்துருக்காங்க. சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது படத்துல வர நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா புதுசா வந்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு ஜாயின் பண்றாங்க. இப்போ இவங்க சின்ன வயசுல பழகின ஒரு 2 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை வந்து இவங்க திடீர்னு மீட் பண்றாங்க. அதுல ஒருத்தன் பேஸ்கெட் பால் கோச்சாகவும் இன்னொருத்தன் இவங்க கிளாஸ்மேட்டாவே இருக்கான். இது பத்தாதுன்னு இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாத ஒரு குட்டி பையன் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை கரெக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஸோ இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் என்ன, தென் படத்துடைய அங்கங்க வரக்கூடிய அந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் என்ன, கடைசியா என்னாச்சு அப்படின்றத இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியா இருக்கு. என்னதான் வந்து இந்த படத்தோட கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மொக்கையா இருந்தாலுமே நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா தரமா பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. தென் அடுத்து பார்க்க போற படத்தோட பேரு பாத்தீங்கன்னா சிஸ்டர் மிட் நைட். இந்த படத்தை ஒரு ஹிந்தி டார்க் காமெடி படமா எடுத்திருப்பாங்க. அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. IMDb ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 10க்கு வந்து 5.8 கொடுத்துருக்காங்க. சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது படத்துல வர நம்ம ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா இப்பதான் வந்து மேரேஜ் ஆயிருக்கும். ஸோ இவங்க ஹஸ்பண்ட் கூட வெளியூர்ல ஒரு இடத்துல போயிட்டு தங்கும்போது அன்னைக்கு நைட் வந்து இவங்க 2 பேருக்குமே ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்றது நடக்கல. ஸோ அந்த காரணத்துல நம்ம ஹீரோயின் நைட் டைம்ல வெளியே சுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இவங்களோட லைஃப்ல நடக்கிற சம்பவங்கள்லாம் என்ன, உண்மையிலேயே இந்த படத்துல என்னதான் சொல்ல வராங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியா இருக்கு. ஆக்சுவலா இந்த படத்தை பார்த்து முடிக்கும் போது இந்த படத்துல என்னதான் சொல்ல வராங்க அப்படின்றது சுத்தமா புரியாது. பட் இருந்தாலுமே புரிய வேண்டிய அந்த சீக்வன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தரமா இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபைனலா பார்க்க போற படத்தோட பேரு பாத்தீங்கன்னா தி ஹண்டிங் வைஃப்ஸ். இந்த சீரிஸ் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்ல இப்போதைக்கு அவைலபிள் இல்ல, இங்கிலீஷ் சப்டைட்டிலோட அவைலபிளா இருக்கு. IMDb ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 10க்கு 6.8 கொடுத்துருக்காங்க. சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது இந்த சீரிஸ்ல டோட்டலா வந்துட்டு ஒரு 5-6 லேடிஸா காமிக்கிறாங்க. அதுல நம்ம சீரிஸோட ஹீரோனுக்கு வந்துட்டு மேரேஜ் ஆயிருக்கும். பட் இருந்தாலுமே இவங்களுக்கு குழந்தை அப்படின்றது இல்லை. ஸோ ஒரு பார்ட்டியில இவங்க ஹஸ்பண்டோடைய பாஸை இம்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது ஒரு ஆன்டி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனை வந்துட்டு கரெக்ட் பண்ணிடுறாங்க. அப்படியே இதுக்கு பேரலா ஒரு பொண்ணை காட்டுக்குள்ள வந்துட்டு யாரோ ஷூட் பண்ணி கொலை பண்ணிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் என்ன, அது மட்டும் இல்லாத இந்த பொண்ணை உண்மையிலே யார் கொலை பண்ணாங்க, தென் அந்த சீக்வன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு இந்த சீரிஸோட ஃபுல் ஸ்டோரியா இருக்கு. ஆக்சுவலா இந்த சீரிஸோட ஒரு எபிசோட்லுமே சம்பவம் அப்படின்றது சும்மா பீக் லெவல்ல இருக்கும். இன்ஃபேக்ட் இந்த சீரிஸ்ல ஆண்டிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சும்மா பயங்கரமா இருப்பாங்க. ஸோ அவங்க பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னும் பயங்கரமா இருக்கும். ஸோ இந்த சீரிஸை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தமிழ் டப்பிங்ல இல்லை அப்படின்னாலுமே இங்கிலீஷ் சப்டைட்டிலோட அவைலபிளா இருக்கு. ஸோ செக் பண்ணி பாருங்க. ஃபைனலா இந்த மாதிரியான மூவிஸ் அதுக்கப்புறம் வெப்சீரிஸோட அப்படியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம அவங்க காக்க முடிச்சாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க.